நான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னா நம்மளுக்கு ஏரியா கண்டுபிடிக்க இது செஞ்சுருக்கேன் மேம். ஃபஸ்ட்டு மேத்தை இன்புட் பண்ண சொல்லியிருக்கேன் மேம். அதுக்கு அடுத்தது நான் என் பேர் பிரிண்ட் ஆகிறதுக்காக நான் பிரிண்ட்டு யார் பண்ணாலும் பிரிண்ட் பண்ண சும்மா பண்ணியிருக்கேன் மேம். அதுக்கு அடுத்தது இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஏரியா கேல்குலேட்டர்னு ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி ராஸ்பெரி பைப்புக்கு பிரிண்ட் பண்ணிடும் மேம். அதுக்கடுத்தது செகண்டாக நம்மளுக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸும் கேட்கும் மேம். அதுக்கடுத்தது நம்மளுக்கு என்ன கேட்குதுன்னா என்ன நம்பர் வேணுமோ கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கேட்கும் மேம். லென்த் எவ்வளோ வித் எவ்வளோன்னு உங்கள்கிட்ட கேட்கும் மேம். மேம் நான் இது எதுக்குன்னா இப்போ ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் சர்க்கிளுக்கு ஃபார்முலா இருக்குல்ல மேம், அதுக்கு ரெக்டாங்கிள்னு ஃபுல்லாக டைப் பண்ணாமல் அந்த நம்பர் கொடுத்தாலே அந்த மாதிரி போயிடும் மேம். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு இது மேம் லென்த் இன்ட்டு பிரெட் ரெக்டாங்கிளோட மேம். இது நம்ம இப்போ 1ன்னு இங்கே நம்பர் என்டர் பண்ணிட்டா இப்போ லென்த் எவ்வளோ வித் எவ்வளோன்னு கேட்கும் மேம். அதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம் மேம். இப்போ நான் கொடுத்த நம்பரை ஏரியா கண்டுபிடிக்க லென்த் இன்ட்டு வித்து மேம். இப்போ இதில் கேட்ட மாதிரி இப்போ சர்க்கிளு ட்ரையாங்கிளுக்கெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும் மேம். ஆனால் ஃபார்முலாஸ் மட்டும் மாறும் மேம். இல்லை லென்த் இன்ட்டு வித்து நம்ம கண்டுபிடிக்க மேம். இதே நம்மளுக்கு ட்ரையாங்கிளுக்கு மேம் இப்போ செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு நம்மளோட ஃபார்முலா என்னென்னா பேஸு ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் மேம். மேம் கொடுத்தா நம்மளுக்கு ஏரியாவோட அவுட்புட் கிடைக்கும் மேம். அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு நம்மளோட ஆன்சர் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் மேம். இதே மாதிரி தேர்டு ஒன்றுக்கும் செஞ்சுருக்கேன் மேம். தேர்டு சர்க்கிள் மேம். அதுக்கு ரேடியஸ் கேட்டேன் மேம். அதுக்கடுத்தது அதோட ஃபார்முலா என்னென்னா ரேடியஸை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் அதோட ஃபார்முலா கிடைக்கும். அதை அதோட ஆன்சர் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் மேம். இதே இப்போ 3க்கு மேலே நம்பர் போட்டுட்டா நாட் அவைலபிள்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் மேம். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் மேம். இப்போ நான் ரன் பண்ணனே கேட்குது ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் சர்க்கிள். நான் இப்போ ரெக்டாங்கிள் கொடுக்குறேன் 1ன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன் மேம். இப்போ லென்த்து கேட்குது. லென்த்து நான் 12ன்னு கொடுத்துட்டேன். அதுக்கடுத்த வித்து 13ன்னு கொடுத்துட்டேன் மேம். இப்போ கொடுத்தனே நம்மளோட ரெக்டாங்கிளோட ஏரியா கிடச்சிருச்சு மேம். மேம் நான் இப்போ ட்ரையாங்கிள் கொடுக்குறேன் மேம். ட்ரையாங்கிளுக்கு 2 என்டர் கொடுத்துக்கிறேன் மேம். இப்போ நெக்ஸ்ட்டு பேஸ் கேட்குது. நான் 13 கொடுத்துக்கிறேன் மேம். அதுக்கடுத்தது ஹைட்டு 18 கொடுத்துக்கிறேன் மேம். இப்போ கொடுத்தா நம்மளோட ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிச்சிருச்சு மேம். இப்போ நான் சர்க்கிளுக்கு பண்ணி காட்டுறேன் மேம். இப்போ நம்பர் 3ன்னு கொடுத்தா என்டர் கொடுத்துட்டு ரேடியஸ் எவ்வளோன்னு கேட்குது. நான் 15 கொடுத்துக்கிறேன் மேம். இப்போ நம்மளோட ஏரியாவும் கண்டுபிடிச்சிருச்சு மேம் சர்க்கிளோடது. இப்போ இதே நாட் அவைலபிள் எப்போ வரும்னா இப்போ இங்கே 1 2 3னா ஆப்ஷன் இருக்குது மேம். இப்போ நான் இதில் 8ன்னு கொடுத்தேன்னா மேம் நான் இப்போ 5ன்னு கொடுத்துக்கிட்டேன் மேம். இப்போ என்டர் கொடுத்தேன்னா நாட் அவைலபிள்னு பிரிண்ட் ஆயிரும் மேம். மேம் நான் இதே பெரிமீட்டருக்கும் ட்ரை பண்ணேன் மேம். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் செய்யணும் மேம். இல்லை 4 வரைக்கும் எட்டு வந்திருக்கேன் மேம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் கோடிங் பண்ணியிருக்கேன் மேம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு பண்ணி காட்டுறேன் மேம். லென்த்து கேட்குது. நான் 29 கொடுக்குறேன் மேம். இப்போ வித்து கேட்குது. அதுக்கு 35ன்னு கொடுக்குறேன் மேம். இப்போ நம்மளுக்கு பெரிமீட்டர் கிடச்சிருச்சு மேம். மேம் நான் இப்போ ஸ்கொயர் பண்ணுறேன் மேம். அதுக்கு 2ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது ஒரு சைடோட லென்த்து கேட்குது. நான் 45ன்னு கொடுக்குறேன் மேம். இப்போ நம்மளுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிருச்சு மேம். தேங்க்யூ மேம்.